இப்படி பறக்க ஆரம்பிச்சதோடனே நம்ம கிளமெண்ட் பையன் என்ன பண்றான்னா ஜன்னல் பக்கமா தலையை வச்சுட்டு திரும்பி உட்கார்ந்துக்கிறான். இப்படி திரும்பி உட்கார்ந்தோடனே அந்த மாஸ்டர் நின்னுருது. அந்த மாஸ்டர் நின்னது மட்டும் இல்லாம எல்லாருமே நம்ம கிளமெண்ட் பையனை திரும்பி பாக்குறாங்க, அந்த மாஸ்டர் உட்பட. இப்படி திரும்பி பாக்குறோம் நம்மளுக்கு காட்டிட்டு கரெக்டா அந்த காரோட ஜன்னல் வந்து உடஞ்சு வெளியே வரது நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி காட்டிட்டு இந்த சீரீஸோட டைட்டில போட்டு இந்த முதல் எபிசோடானது அப்படியே ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு பைனாகுலர் வச்சு மேல பாத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு கார்கோ பிளேன் ஒன்று வேகமா பறந்து ஒரு ஏர் பேஸுக்கு போய் அங்க லேண்ட் ஆகும். அந்த கார்கோ பிளேன்ல இருந்து ஒரு 2 நபர்கள் இறங்கி வருவாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு கார்னலும் அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவர் வந்து இவங்க 2 பேருக்குமே ரிசீவ் பண்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற நபர் வந்து மேஜர் ஹான்சன் அண்ட் பக்கத்திலேயே இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ரூசோ. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க, அதுவும் இந்த ஏர்பேஸுக்கு. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்பேஸ்க்கு வேற ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு அந்த கார்னலும் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது இந்த கார்னல் வந்து அந்த ஏர்பேஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ரூசோ வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு கேட்கிறாரு, அது என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த கார்னலும் சொல்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்மளுக்கு அந்த இடத்தையும் காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாருமே பர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. இதை இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த கார் ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் வந்து ஓரக்கண்ணுல நம்ம மேஜரை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம மேஜரும் இதை நோட் பண்ணிட்டு அவரை பாக்குறாரு. பார்த்ததுடனே அந்த டிரைவரும் திரும்பிக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க தங்கறதுக்கு வந்து பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்த நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம், இப்போதைக்கு நீங்க அங்க தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோடனே நம்ம மேஜரும் சொல்றாரு, ஓகே நாங்க இப்போதைக்கு அங்க தங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் டவுன்ல வந்து நான் ஒரு நல்ல ஒரு வீடு எடுக்க போறேன், அதுல வந்து என்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேஜரும் சொல்றாரு. இதை பார்த்தோன்னா நம்ம ரூசோவும் என்ன சொல்றாருன்னா, அப்படியா நீ ஒரே மாதிரி செட் ஆயிட்ட போல தெரியுது, பிளான் எல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ரூசோவும் சொல்றாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு திரும்பவும் ஒரு ஹைஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த ஹைஸ்கூல்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறா. இவ யாருன்னா இவளோட பேர் வந்து லில்லி. இவ நடந்து வந்துட்டு இவளோட கபோர்டை வந்து ஓபன் பண்றா. அப்படி அந்த கபோர்டை ஓபன் பண்ணும்போது ஒரு ஊர்கா பாட்டில் வெளியே வந்து விழுந்து உடையுது. இதை பார்த்ததுன்னா மற்ற பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. அப்போ ஒரு சோடா புட்டி போட்ட ஒரு பொண்ணு வந்து இவகிட்ட பேசுறா, சமாதானப்படுத்திட்டு இவங்க இப்படிதான் இவங்களை கண்டுக்காத அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இன்னொரு 2 பசங்களும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுல ஒரு பையனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டெடி, அது இந்த சொட்டர் போட்டுக்கிற பையன் தான். இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் வந்து ஃபில். இவங்க 2 பேருமே நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃபில் வந்து ஏலியனை பத்தி பேசிட்டு இருக்கிறான். இங்க பாரு, நம்ம பூமிக்கு ஏலியன் வரப்போகுது, நம்மளை எல்லாம் வந்து அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த டெடியும் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு